இங்க நம்ம ஹீரோ நீர்நாய் ஓலிய பாத்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பேஸ்கெட்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆத்து ஓரமா ஒரு இலை கிடக்குது. அதை எடுக்க போகும்போது அந்த இலை பூச்சா மாறி பறந்து போகுது. அப்ப தெரியாம பேஸ்கெட் ஆத்துல விழுந்துரும். அப்பதான் அந்த பேஸ்கெட் கீழே விழுது கண்ணாடி. இது மூலியமா தண்ணிக்குள்ளேயும் கிளியரா பார்க்கலான்னு புரிஞ்சுக்கிட்ட ஓலி உடனே கம்மெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல கயிறை கட்டி டைட்டா கண்ணுல பிக்ஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போறான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு மூச்சு விட முடியல. அப்ப உடனே பக்கத்துல இருந்த ஸ்டெம்மை வெட்டி இந்த கண்ணாடி மேல பிக்ஸ் பண்ணா அது கொஞ்ச தூரம் தான் ஸ்டெம் இருக்குதுனால திரும்பவும் தண்ணி மூக்குக்குள்ள பூந்துருது. அடுத்து நீட்டமான ஸ்டெம்மை பிக்ஸ் பண்ணாலும் அது வளைச்சுக்கிட்டு போய் திரும்பவும் மூக்குக்குள்ள தண்ணி போயிடுது. அப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டை தண்ணியில மிதந்துட்டு போகுது. உடனே ஐடியா கிளிக் ஆகி இந்த மரக்கட்டையில இந்த ஸ்டெம்மை பிக்ஸ் பண்ணா குச்சி முழுகாதுன்னு ஸ்டெம்மோட எட்ஜ மிதக்கிற மரக்கட்டையில பிக்ஸ் பண்ணி மாஸ்க மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போய் அந்த வியூவை பாக்குறான். அப்படியே மெரசலாகி மெய் மறந்து கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்கான். இந்த மாஸ்க் செஞ்சதுனால ரொம்ப நேரம் இருக்க முடியுது. அப்படியே நீந்தி போயிட்டு இருந்தவன் போற வழியில ஒரு செடியை பாக்குறான். அந்த செடியும் ஏகப்பட்ட கண்ணோட பாக்குது. என்னன்னு பார்த்தா எக்கச்சக்க மீனுங்கெல்லாம் ஓலிய பார்த்துட்டு தெரிச்சு ஓடுதுங்க. அப்படியே கடந்து போனா ஒரு நத்தை பாறைக்கு மேல நின்னுகிட்டு இலைய சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே ஓலியும் இலைய பிச்சு சாப்பிட கொடுக்குறான். உடனே அது பயந்து போய் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பூவாட்டம் மாறிடுது. அப்படியே ஏகப்பட்ட நத்தைங்களை கடந்து போகும்போது அந்த நத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படியே ஃபிளவரா அழகா மாறிக்கிட்டே வருதுங்க. நம்ம பாயலும் இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்கும்போது ஒரு இலை கண்ணை திறந்து ஓலிய பாக்குது. அதுக்கப்புறம் தெரிய வருது அதெல்லாம் இலை இல்ல மீனு கூட்டம்னு. அப்படியே ஒன்னும் டீப்பா ஆத்துக்குள்ள போனா ஒரு அழகான நீல மீன் பூக்லி இருக்கு. அந்த நீல மீனை ஓலி மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க அப்பா இவனை புடிச்சு கரைக்கு இழுத்துட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல அந்த மீன் உங்க ஓலிய சாப்பிட வந்திருக்கு. கரெக்டான நேரத்துல ஓலியோட அப்பா காப்பாத்திடுறாரு.